நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். இந்த சீமான் பெயர் நம்ம வந்துட்டுமே, தினம் எல்லாரும் பத்தி பேசுறோம். அதிமுக பத்தி பேசுறோம், பிஜேபி பத்தி பேசுறோம், அந்த தற்கொலை அந்த பொம்பளை பொறுக்கி விஜய் பத்தி பேசுறோம், யார பத்தியும் பேசுறோம். பேச வேண்டிய சீமான விட்டுட்டுமே. இருக்கிறதுலே நம்பர் 1 ஆபத்தான ஆள் யாருன்னு கேட்டா தமிழ்நாடு அரசியல்ல அந்த சாமான் தான். நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் அவனை நிறைய பேசிட்டு இருந்தான். நம்ம சேனல்ல சீமான வெற்றி செய்வோம், சீமானு சாட்டை துரைமுருகன் அந்த கம்பெனி வெற்றி செய்வோம். இப்ப நம்ம டோட்டலா அந்த கம்பெனி பேசவே இல்லை. ஏன்னா அவன் அரசியல் ஃபீல்ட்ல இல்லைன்னு நினைக்கிறோம். அதான் தவறு. ஏன்னா இந்த குடிகார பொம்பளை பொறுக்கி இந்த நாதாரி இருக்கிறான் இல்ல, ஒரு மனித ஜென்மத்துக்கே லாயக்கு இல்லாத இந்த விஜய்னு ஒரு நடிகர், அவன் வந்த பிறகு அவன் செய்தி பேசுறதுக்கே நமக்கு சரியா இருக்கு. அடுத்து அப்பப்ப கொஞ்சம் எடப்பாடி பத்தி பேசுறோம், பிஜேபி பத்தி பேசுறோம். ஆனா பேச வேண்டிய ஒருத்தனை பத்தி நம்ம பேசல. யாருன்னா அவன் தான் சாமான். உலகமகா பொம்பளை பொறுக்கி யாருன்னா அவன் சாமான். உலகமகா கேப் மாறி முள்ள மாறி முச்சோக்கி களவாணி பேமானி ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடு யாருன்னா அவன் சீமான். உலகமகா குடிகாரன் யாருன்னா அவன் சீமான். முக்கியமா பொம்பளை பொறுக்கி பல பெண்கள் வாழ்க்கையில விளையாடினவன். இன்னைக்கும் ஒரு பெண் பெங்களூரில் இருந்து விஜயலட்சுமி என்கின்ற ஒரு அபலை பெண் இன்னைக்கும் எங்க அக்காவோடு, ஒரு பெராலிஸ் பேஷண்ட் எங்க அக்காவோடு சீமானால இன்னைக்கு நான் நடுத்தரவு நிக்கிறேன். இன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெங்களூர்ல இருந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இந்த சாமானால குறைஞ்சபட்சம் நான் தமிழ்நாட்டுக்காவது வந்துடுறேன். சிஎம் ஸ்டாலின் சார்கிட்ட சொல்லுங்க, நான் தமிழ்நாட்டுக்காவது வந்துடுறேன்னு. பாவம் அந்த சகோதரி விஜயலட்சுமி அங்கிருந்து குரல் கொடுக்குறாங்க. திமுக கூட ஆதரவு கொடுத்துக்கிறாங்க. இப்படி இவனால பாதிக்கப்பட்டவங்க பலர். யாரால? சாமானால பாதிக்கப்பட்டவங்க பலர். இப்ப நம்ம அவனை பத்தி பேசுறது இல்ல. கேட்டா அவன் அரசியல் களத்திலே இல்லப்பா, அவன் தேர்தல் களத்திலே இல்லன்னு சொல்றோம். நம்ம தவறான தகவல். அவன் களத்திலே இல்லன்றோம். ஆனா அவன் தேர்தல் களத்துல விஷத்தை கலக்கிறவன் யாருன்னு கேட்டா அவன் சாமான். இதை எல்லாரும் உன்னிப்பா கவனிக்கணும். அவன் தமிழக அரசியல்ல விஷத்தை கலக்கிறவன் யாருன்னு கேட்டா ஒரு விஷ ஜந்து அந்த சாமான். நீங்க என்னன்னு கேட்கலாம். இத பாருங்க, அவன் ஒரு தேர்தலையும் 234 தொகுதியிலும் வேட்பாளர் போடுறான். ஒரு வருஷத்துக்கு முன்னாலே வேட்பாளர் அறிவிக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு வருஷத்துக்கு முன்னாலே. இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் இப்ப வேட்பாளர் அறிவிச்சிருவான். ஆனா இனிமே அவனுக்கு வேட்பாளர் கிடைக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இனிமே அவனுக்கு வேட்பாளர்ல கிடைக்க மாட்டாங்க. இப்பவே கஷ்டப்பட்டு வேட்பாளரை கிடைச்சி பொறுக்கி போட்டிருக்கிறான். ஏன்னா நின்னு தோக்கிறதுக்கு எவன் தான் முன்னுக்கு வருவான். ஆனா வருஷம் வேட்பாளர் போனா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டான். திருத்தணியில பிரச்சாரத்தை ஆரம்பிச்சான். 2 நாளா பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கான். 2 நாளா பிரச்சாரத்துக்கு போயிட்டு அவன் எப்படி பேசுவான் பிரச்சாரத்துலன்னு தெரியும். அவன் பிரச்சாரத்துல பொய்யா பேசுவான். இப்போ இவன் எப்படி பேசுவான், என்ன இது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவன் சாமான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? போன தேர்தல் வரைக்கும் 8% ஓட்டு வாங்குறான். நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன், நான் குவார்டர் பாட்டில் வாங்கி கொடுக்க மாட்டேன், சோறு போட மாட்டேன், எந்த இலவசங்கள் கொடுக்க மாட்டேன், தேர்தலுக்கு எந்த இலவச திட்டங்கள் அறிவிக்க மாட்டேன், வந்தா கலைஞர் சமாதி அடிப்பேன், எம்ஜிஆர் சமாதி அடிப்பேன், ஜெயலலிதா சமாதி அடிப்பேன், கலைஞர் சிலை ஒடிப்பேன், தலைவர்கள் சிலை ஒடிப்பேன், பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கான். அவன் பின்னால ஒரு பைத்தியக்கார கூட்டம் போயிட்டு இருக்குது. என்ன இவன் யாரு? என்ன இவன் யார? சாமான் யார்? இவன் ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்க முடியாது. இந்த முறையில 2000க்கு மேல வாங்க மாட்டான். போன முறை வாங்கினான் கடைசியா 8% ஓட்டு. இந்த முறை 3% ஓட்டு வாங்குறது பெரிய விஷயம். ஏன்னா இவனுடைய 8% அப்படியே 4% சாமான் வாங்கின 8% அப்படியே 4-5% விஜய் வாங்க போறான். இப்ப விஜய் வாங்க போற வாக்கு சதவீதமே யாருதுன்னு கேட்டா நம்ம திமுக அது கிடையாது. விஜய் வாங்க போற வாக்கு யாருடைய வாக்கு சதவீதம் வாங்குறான்னு கேட்டா சாமானுடைய வாக்கு சதவீதம் தான் வாங்க போறான். இந்த தேர்தல் 8% வாங்குவானான்னு கேட்டா 2-3% மேல இந்த தேர்தலில் சாமான் வாங்க மாட்டான். ஆனா 234 தொகுதியிலும் அவன் கேண்டிடேட்டை போடுறான். அவன் இந்த தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிருந்தா கூட அவன் 8% ஓட்டு வச்சிருக்கிறதுனால குறைஞ்சது எதுக்கும் உதவாத செத்துப்போன பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 17 சீட்டு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. பாட்டாளி மக்கள் கட்சி ஒண்ணு கூட ஜெயிக்கா தமிழ்நாட்டில். அது நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு தெரியும். ஏற்கனவே பாமக வாக்கு வங்கி காலி. பாமக பெல்ட்ல தான் போய் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு எம்எல்ஏ ஆனார்.
பாமக பெல்ட்ல தான் போய் கட்சி நடத்துறான் விஜய். அங்கதான் மாநாடு போடுறான் விக்கிரவாண்டியில. ஆச்சுங்களா? பொதுவாக பாமகக்கு 17 சீட்டு கொடுக்கிறாரு, கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கிறாரு, ராஜ்யசபா சீட்டு கொடுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமின்னா, இந்த தேர்தலில் சீமான் போயிருந்தான்னா 20 சீட்டும் கொடுத்திருப்பார், ராஜ்யசபா எம்பியும் கொடுத்திருப்பார், பணமும் கொடுத்திருப்பார். ஆனா அவன் என்னடான்னா, நான் யாரு கூடயும் போக மாட்டேன், என்னைக்கு என்றால் தனித்து நிற்பேன், நான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வருவேன்னு சொல்றான். இது நடக்கிற காரியமாங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வர்றது நடக்கிற காரியமா? அப்ப அவனுக்கு பதவி ஆசை இல்லையா? அப்ப அவனுக்கு பண ஆசை இல்லையா? அவனுக்கு பொன்னாசை, பெண்ணாசை, மதுவாசை, உல்லாச வாழ்க்கை ஆசை எதுவுமே சீமான் சாமானுக்கு இல்லையா? வக்காலி அவனுக்கு எல்லாமே இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டா. இன்னைக்கு அரசியல் சொல்லல, தேர்தலில் நின்னா ஓட்டுக்கு பணம் கொடுத்து பழகிட்டோம். ஓப்பனா பேசிடுவோம். ஓட்டுக்கு பணம் கொடுத்து பழகிட்டோம். ஜனம் என்ன பண்றான்? யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிறான். யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிறான். கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கறன்னு கேட்கறான். எல்லா கட்சிக்காரும் போன் பண்றான். இப்ப எங்க தெருவுக்குன்னு வச்சுங்க, எங்க தெருவில் எங்க ஏரியால, நான் இருக்கிற தெரு ஏரியால ஒரு 400 வீடு இருக்கு. இந்த 400 வீட்டுல திமுக, அதிமுக, பாஜக கட்சி, இப்படி விஜய் கட்சி, இப்படி எல்லா கட்சி ஆட்கள் இருப்பாங்க. இதுல பவரா இருக்கிறது திமுக, அதுக்கு அடுத்து அதிமுக. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. எலெக்ஷன் 4 நாள் இருக்கும்போது காசு வரலன்னா இவன் பொதுமக்கள் என்ன பண்றான்? அந்த ஏரியால கட்சிக்கார நம்பர் தெரியல, போன் போடுறான். எல்லா கட்சிக்காரும் போன் போடுவான். என்ன இன்னும் பணமே கொடுக்குது, எங்க வீட்டுல 6 ஓட்டுக்குது, கொடுப்பா, நான் உனக்கு தான் போடுறேன்னு 4 கட்சிக்காரங்கிட்ட. இப்ப 4 கட்சிக்கார பணம் கொடுக்கலான்னு வச்சுங்க, 4 கட்சிக்காரனுக்கும் போன் பண்ணி 4 கட்சிக்காரங்கிட்ட பணம் வாங்கிக்குவான். மனசாட்சிக்கிறவன் என்ன பண்ணுவான்? 5 ஓட்டுக்குதுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச கட்சிக்கு 2 ஓட்டு போட்டுருவான், மீதி ஒரு கட்சிக்கு ஒரு ஓட்டு போட்டுருவான். இல்ல பக்க திமுக காரனா இருந்தா திமுக போடுவான், அண்ணா திமுக இருந்தா அண்ணா திமுக போடுவான். ஆனா எல்லார்ட்டையும் பணம் வாங்கிக்குவான். இது பழகியாச்சு. இது ஒண்ணும் செய்ய முடியாது. இது ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா கட்சிகள், அரசியல் கட்சிகள் ஓட்டுக்காக பணம் கொடுப்பாங்க. எதுக்கு ஓட்டு போடுன்னு ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க. அதை நிறுத்தணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் இந்த துண்டு போட்டு எங்க தலைவர் படம் வச்சுன்னு பேசுறேன். ஒரே ஒரு வழிதான் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ரிக்டா சொல்லணும், எந்த அரசியல் கட்சியும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது. தேர்தல் நேரத்தில் இலவசங்கள் கொடுக்க கூடாது. தேர்தல் நேரத்தில் யாருக்குமே ஏரியால சாப்பாடு செஞ்சு போடக்கூடாது. சாப்பாடு கூட விட்டுரு, ஆனா ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது. யாரும் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது. ஓட்டுக்கு பணம் கொடுத்து நிரூபிக்கப்பட்டால் அந்த வேட்பாளர் பட்டியலிருந்து பேர் எடுத்துருவோம், தகுதி நீக்கம் பண்ணிடுவோம். நீ வேட்பாளர் கிடையாது, தகுதி நீக்கம் பண்ணிடுவோம். அதே மாதிரி வாக்காளர்கள் பணம் வாங்குறது நிரூபிக்கப்பட்டால் ரேஷன் கார்டு ரத்து பண்ணிடுவோம், ஓட்டர் ஐடி ரத்து பண்ணிடுவோம், பேன் கார்டு ரத்து பண்ணிடுவோம், ஆதார் கார்டுல இருந்து பேர் எடுத்துருவோம். இப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இந்தியன் தேர்தல் கமிஷன் கொண்டு வந்தா, நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா இப்படி ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்துடணும். பணமே வாங்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்ட பாரு. யாருமே பணம் கொடுக்கலன்னா, யாருமே பணமே கொடுக்கல, பணமே யாருமே கொடுக்கல, மக்கள் யாருமே பணம் கொடுக்கல, ஓட்டு மட்டும் கேட்கறாங்கன்னா இந்த உலகம் அழிற வரைக்கும் திமுக தான் ஆட்சிக்கும். இந்த உலகம் அழிற வரைக்கும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். இந்த மண்ணுலகில் தலைவர் தளபதி ஸ்டாலின் வாழும் வரை அவர்தான் முதலமைச்சர். 100 ஆண்டுகள் தாண்டி வாழ்வார். 100 ஆண்டுகள் தாண்டி அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். திமுக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எப்படி திமுக தொடர்ந்து ஆட்சிக்கு வரும். ஓட்டுக்கு பணமே கொடுக்க கூடாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா, அப்படி இந்தியா முழுவதும் திமுக போன்ற நல்ல இயக்கம், மக்களுக்கான இயக்கம், தலைவர் தளபதி ஸ்டாலின் போல் மக்களுக்கான தலைவர்கள் மட்டும்தான் ஆட்சி பொறுப்பில் வருவார்கள். ஆனா இப்ப அப்படி இருக்குதா? ஏன் இவ்வளவு விஷயத்த சொல்றோம்னா, எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க. ஆனா இந்த உலகத்திலேயே யார் கூட கூட்டணி சேராம 234 தொகுதியிலும் என்கிட்ட பலிகடா இருக்குது. 234 தொகுதியிலும் என்கிட்ட பலிகடா இருக்குது. அதனால நான் வேட்பாளர் போடுவேன். யாரு கூட கூட்டணி சேராம நான் ஓட்ட பிரிகிறேன்னு கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி 1000 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிக்கின்னு, என்னது அரசியல் கட்சி கிட்ட பணத்தை வாங்கிக்கின்னு தேர்தலில் நிக்கிறதுக்கு பணம் வாங்குற ஒரே கட்சி உலகத்துல
நாம் தமிழர் கட்சி சீமான் சாமான் இவன் ஒருத்தன் தான் தேர்தலில் நிக்கிறதுக்கு பணம் வாங்கினான். எத்தனை பேருடா தெரியும் அவன் பின்னால போறவங்களுக்கு. நான் இப்ப அவன் சீமான் சாமான பத்தி பேசுறது இல்ல. ஆனா இப்ப திரிய ஆரம்பிச்சிட்டான். திருட்டு ரயில் ஏறி வந்த குடும்பம், திருட்டு ரயில் ஏறி வந்த கும்பல், இதெல்லாம் திரிய ஆரம்பிச்சிட்டான் இப்போ. ஏன்னா இவன் விஜய் பத்தியே பேசினுங்கிறது பெருசா மக்கள் ரசிச்சு கேட்கல. இவன் தொடர்ந்து பேசுறது விஜய் பத்தி தான் பேசுறான். விஜய் பத்தி பேசுறது மக்கள் கேட்கல. ஏதோ அவன் வந்தா அவனை பாக்குறாங்க. அவன் விஜய் வந்தானா அவனை பாக்குறாங்க, ஒரு கூத்தாடிய பாக்குறாங்க, ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் பாக்குற மாதிரி. ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் பாக்குறாங்க இல்ல, ஜனங்க போய் ஆர்வமா ரெக்கார்ட் டான்ஸ் பார்ப்பாங்க. ரெக்கார்ட் டான்ஸ் பாக்குற விதத்துக்கும் கோயில்ல திருவிழால தேர்ல அம்மன் வந்தா அம்மனை பாக்குற விதத்துக்கும் வித்தியாசம். அம்மனை பார்க்கும்போது பயபக்தியா பார்ப்போம், பயபக்தியா அம்மனை பார்க்கும்போது பயபக்தியா பார்த்து கும்பிட்டுக்குவோம், அம்மன் கிட்ட கோரிக்கை வைப்போம். ரெக்கார்ட் டான்ஸ் பார்க்கும்போது காம கண்ணோட்டத்தோடு பார்ப்பான். ரெக்கார்ட் டான்ஸ் அவ அரைகோரியா ஆடுவா, இழந்த பழம் அந்த ரெக்கார்ட் டான்ஸ் பாக்குறது. அந்த மாதிரி விஜயை பார்க்கறதுக்கு போற கூட்டம் எல்லாம் ரெக்கார்ட் டான்ஸ் பாக்குற போற கூட்டம் மாதிரி. ஆனால் திமுகக்கு சேர்கிற கூட்டம் கோயில் தேர் அம்மன் சாமியை கும்புற மாதிரி, முருகன் சாமியை கும்புற மாதிரி திமுக வர கூட்டம். எனவே இவன் தொடர்ந்து விஜயை பேசுறது மக்கள் ரசிக்கல. இப்ப திரு என்ன பண்ணிட்டான், இவன் சீமான் சாமான் திமுக பேச ஆரம்பிச்சான். திமுக பேசுறான், இலவசங்கள் திமுக தேர்தல் அறிக்கை அவனே சொல்றான். இதெல்லாம் கொடுத்தா நீ வாங்கி ஓட்ட போட்டுருவியா, இவ்வளவு சலுகை கொடுத்தா இதுக்கு பணத்துக்கு எங்க போவான், இவன் இலவசமா கொடுப்பான், ஆனா இவன் பணத்துல வாங்குவான் அப்படின்னு பைத்தியக்காரத்தனமா. மாடு மேய்க்கிறவன் நான் ஆட்சி கொண்டா மாடு மேய்க்கிறவன் கவர்மெண்ட் வேலை, ஆடு மேய்க்கிறவன் கவர்மெண்ட் வேலை, விவசாயி கவர்மெண்ட் வேலை, நான் அத்தை பண்ணுவேன் இத்த பண்ணுவேன் பைத்தியக்காரத்தனமா பேசுறான். இத்த நின்னு 10 பேர் கேக்குறீங்க, 10 பேர் கேட்கறது இருக்கட்டும். ஏன் உன்னை பலிக்கடவை நிக்க வச்சுக்கிறானே, உண்மையில உன்னை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. நான் 1992 பெங்களூர்ல இருந்து வந்தாங்க. 30 வருஷத்துக்கு மேல நான் அரசியல்ல மட்டும் இருக்கிறேன். 30 வருஷமா நான் அரசியல்ல மட்டுமே இருக்கிறேன். திமுக பேச்சாளரா ஒரே கட்சியில பேசிட்டு இருக்கேன். ஒரே கட்சியில விசுவாசத்தோடு பேசிட்டு இருக்கேன். சோ அந்த சீமான் கட்சியில் இருக்கிற வேட்பாளர்களை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு பரிதாபமா இருக்கு. அங்க விஜய் கட்சியில 4 பேர் தான் பேசுறான். அவன் ஆஞ்சி சம்பத்தோட அவன் தேவடியா பையன், அவன் கொள்கை இல்லாதவன். என்ன சொல்றது, அவன் கொள்கை இல்லாதவன், அவன் போகாத கட்சியில் அவன் தேவடியாவோட மோசமானவன். மீ அந்த கட்சியில பேசுறவன் தான் அவன் ராஜமோகனா இருக்கட்டும், அவன் அவனும் தாயோலி மணியும் லயலோ மணியும் அவன் பேசுறான். அவன் ஆதவரிச்சினா அவனும் ஒரு தேவடியா பையன், அவனும் விபச்சாரி மகன், அவனும் விட்டு ஒரு 2-3 பேர் 4 பேர் பேச 2-3 பெண்கள் பேசுறாங்க, அவ்வளவுதாங்க. ஆனா சீமான் கட்சியில எல்லாரும் பேசுறாங்க. சீமான் கட்சியில எல்லா அதாவது 25 வயசு 30 வயசுக்குள்ள இளம் பெண்கள் சகோதரிகளை வேட்பாளராக நிறுத்துறான். எல்லாமே நல்லாவே பேசுறாங்க, பெருமையா இருக்கு பார்க்கும்போது. எல்லா பெண்களும் தைரியமா மேடையில பேசுறாங்க, மனப்பாடு இல்லாம பேசுறாங்க. திமுக எப்படி அட்டாக் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறான், அப்படி அட்டாக் பண்றாங்க. அதே மாதிரி இளைஞர்கள், படிச்ச இளைஞர்கள் தான் எல்லா கேண்டிடேட்ஸ் அறிவிக்கிறது எல்லாமே கிராஜுவேட்ஸ் தான். நானே சொல்றேன் 234 போடுறான், எல்லா கிராஜுவேட்ஸ் ஈக்குவல். 50% பெண்கள், 50% ஆண்கள், 50% மேல், 50% ஃபீமேல், எல்லாம் படிச்சவங்க, எல்லாம் குறைஞ்ச வயசு. உண்மையிலே அப்படிப்பட்டவங்க தான் அரசியலுக்கு வரணும். நான் வரவே இருக்கிறேன். ஆனா உங்களால என்ன சாதிக்க போறீங்க? சீமான் முன்னால போய் நீங்கள் எல்லாம் பலிக்கடா, உங்களை காட்டுறான் பாரு எப்படிப்பட்ட வேட்பாளர் அறிவிச்சிருக்கான்னு. ஒரு வேட்பாளரும் ஒரு தொகுதியிலையும் காட்டுறான். காட்டிட்டு இந்த வேட்பாளர் இவ்வளவு ஓட்ட பிரிக்க போறான். 2 கட்சி கிட்ட பேசுவான், ஒரு சிலதால ஓப்பனா பேச முடியாது. அந்த கட்சி ஓட்டை பிரிச்சிருவான். நமக்கு ஒரு 3 கோடி தள்ளி இந்த தொகுதியில, ஒரு தொகுதிக்கு ஒரு கட்சிட்டு 3 கோடி வாங்கிடுறானா, இன்னொரு கட்சிக்கிட்டே அவன் உன் கட்சி உன்னை எதிர்க்கிற அந்த கட்சி ஓட்டை ஆள் பிரிக்க போறான், நீ ஒரு 3 கோடி கொடு, இப்படி பணத்தை வாங்கிடுறான். இப்படி அரசியல் கட்சிகளிடம் தன் வேட்பாளரை காண்பித்து படித்த வேட்பாளரை நிற்க வைத்திருக்கிறேன், அவன் உன்னுடைய வாக்கு வங்கியை பிரிக்க போகிறான். எனவே உன்னுடைய வாக்கு வங்கியை பிரிக்காமல் எதிர்கட்சி வாக்கு வங்கியை பிரித்தால் உனக்குத்தான் பிளஸ் பாயிண்ட், பணம் கொடுன்னு இவங்கிட்ட அப்படி அந்த கட்சி கிட்ட இப்படி சொல்லி இந்த கட்சி கிட்ட இப்படி சொல்லி அவன் பலிக்கடாவா நிக்க வச்சுக்கிறான். சீமான் சாமான் வேட்பாளர் அந்த சகோதர சகோதரிகள் அவங்கள காமிச்சு பணத்தை வாங்கி கோடி 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 கோடியா கொள்ளடிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கிறான். என் தமிழ் சமூகம் இளைய தலைமுறை பலிக்காடா தெருவில் நிக்கிறீங்க. இதுதான் சீமான் கட்சி. இத்தனை நாள் பேசின பதிவிலேயே நம்ம சேனல்ல இது உருப்படியான பதிவு, இது நிறைய பேர் ஷேர் பண்ணு. ஆமாங்க, சீமான் கிட்ட ஒருத்த போகும்போது போய் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் மாதிரி சேர்றாங்க. நானே சொல்றேங்க,
ஆரம்பத்தில் நானே அவன் பேச்சு நிறைய கேட்பேன். சீமான் கிட்ட ஒருத்த போகும்போது ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் அவன் ஸ்கூல்ல போய் சேர்றான். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூல்ல துவக்கப்பள்ளியில போய் சேர்ற மாதிரி நாம் தமிழர்ல போய் சேர்றான். ஒரு ஐடியாலஜியா இருக்கான். ஒரு ஐடியாலஜிஸ்ட் ஒரு ஐடியாலஜியா போறான். ஒரு கொள்கைவாதியா ஒரு சித்தாந்தவாதியா போறான். அங்க போய் ட்ரைனிங் எடுக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்? சீமான் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இவன் எவ்வளவு பெரிய ஒரு கொள்கைவாதிரா சீமான், என்ன சித்தாந்தம் பேசுறான்டா, இவன் ஒரு தமிழ் தேசியன்டா, இவன் தமிழினத்துக்காக இருக்கான்டா, இலங்கை தமிழர்களுக்காக இருக்கான்டா. ஆனா இவன் இலங்கை தமிழர்கள் பேரை சொல்லி பிச்சை எடுத்து சாப்பிட்டு பல இலங்கை தமிழர் குடும்பங்களை நடுரோட்டு கொண்டு வந்தவன் இந்த சீமான் சாமான் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை இலங்கை தமிழர் குடும்பத்தை இலங்கையில் நடுரோட்டில் நிக்க வச்சிருக்கிறான்றது உங்க எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு இலங்கை தமிழ் பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணின் அந்த இலங்கை தமிழ் பெண் குடும்பத்தில் விளையாடி அந்த இலங்கை தமிழ் பெண்ணுக்கு சொந்தமான பல கோடி சொத்துக்களை இவன் அபகரித்தவன் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கு தெரிந்து பெங்களூரில் வசித்துக் கொண்டிருக்கிற ஒரு தமிழ் பெண் நடிகை விஜயலட்சுமி, நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ விஜயலட்சுமிகள் இருக்காங்க இவனால பாதிக்கப்பட்டோம். ஆனா நல்லவனா வேஷம் போடுறான். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், எனக்கு 1000 கோடி தரேன், 2000 கோடி தரேன், துணை முதலமைச்சர் தரேன், 6 மந்திரி தரேன்னு சொன்னாங்க. நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படாம உனக்காக பேசிட்டு இருக்கிற ஒரே ஆள் இந்த சீமான் சாமா. நான் ஒருத்தம் தாண்டா உனக்காக கத்திட்டு இருக்கேன். நான் செத்து போயிட்டா உனக்காக பேச யாரா இருக்கணும்னா நம்மளெல்லாம் சாகடிச்சு நம்ம பணத்து மேல ஏறி நின்று இவன் பொழைக்கிறான்றது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு போய் அந்த கட்சியில சேர்றான் பார். ஆனா தொடர்ந்து அந்த கட்சியில் இருக்கானான்னு கேட்டா இல்ல. இப்போ ஒரு ஸ்கூல்ல போய் சேர்ந்தா அவன் அதிகபட்சம் +2 வரைக்கும் இருப்பான். அந்த ஸ்கூல்னா +2 தான். அவன் காலேஜுக்கு ஸ்கூல் விட்டு வெளியே போய் தான் ஆகணும். அங்க இருக்கிறான். இவன் பேசுறதெல்லாம் கேட்கறான். இவன் +2க்கு வரும்போது இல்ல இவன் 10க்கு வரும்போது நம்ம வாதியார் நல்லவன் நினைச்சோம். இவன் உலகமாக கேப் மாறி முள்ள மாறி முச்சோக்கி பேமானி 420 840 நம்பர் 1 பரதேசி பேவர்சிடா இந்த சீமான் சாமான். இவன் கூட இருக்கக்கூடாது வெளியே வந்துடுறான். இவங்கதான் போய் சேர்றான். இவன் பேர சித்தாந்தம் பேசுறான், திராவிட தமிழ் தேசியம் பேசுறான், நான் அரசியலே அப்பொழுது கற்றவன் என்று பேசுகிறான், இலவசங்கள் இருக்கக்கூடாது என்று பேசுகிறான், லஞ்சம் இருக்கக்கூடாது என்று பேசுகிறான், மது ஒழிப்பேன் என்று பேசுவான். இவனே மது குடித்து விட்டு மேடைக்கு வருவான். எவன்லாம் மது ஒழிப்பேன்னு சொல்றானோ அவன் தான் மது பிரியரா இருக்கிறான். குடிகாரன் சொல்லக்கூடாதாமே, மது பிரியர்னு சொல்லமாமே. எவன்லாம் குடி ஒழிப்பேன் டாஸ்மாக் கடையை மூடணும்ன்றானோ அவன் அந்த லகாடி பையன், அந்த பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி பார், பூர்ண மதுவலுக்கு அணுவான். அவனே பெரிய குடிகாரன். இந்த விஜய் தற்குறி விஜய்கிறான் பார், நடிகர் பொம்பளை பொறிக்க குடிகாரன் விஜய் பாட்டிலோட மாட்டினான் பார் ஏர்போர்ட்ல. அட்டிவன் சீமான் சாமான் என்ன, அவன் பூர்ண மதுவலுக்கு அவனே குடிச்சுதான் வருது. இவன் பேசுறதெல்லாம் பார்த்து ஏமாறுறான். ஆனா ஒரு கட்டத்துல இவன் பள்ளியில போய் சேர்றான் பார், இவன் நாம் தமிழர் கட்சியில. அந்த இளைஞனுக்கு, அந்த இளைய தலைமுறைக்கு ஒரு அறிவு வந்து இவன் ஃப்ராடுடா, நம்மளை ஏமாத்துறான்னு தெரிஞ்சவனே வெளியே திமுக வந்தான். அவன் பிடிச்ச கட்சிக்கு போனான். பெரும்பாலும் திமுக வராங்க. இப்படி தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இவன் இன்னைக்கு 234 தொகுதியில நின்று இவன் சுத்திட்டு இருக்கான். 4 வண்டிகள் எடுத்து 5 வண்டிகள் எடுத்துன்னு இவன் பேசு. தொண்டெல்லாம் கட்டி போயிருக்கு, தொண்டெல்லாம் கட்டிட்டு கத்தினுக்கிறான். இன்னும் கத்த போறான். 23 எலெக்ஷனா 21ஆம் தேதி வரைக்கும் கத்துவான். 21ஆம் தேதி வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தலையில எவ்வளவு மிளகா அரைக்க முடியும்? 234 பலிக்கடை அணைக்க வச்சுக்கிறோம். 234 பலிக்கூடா. எங்க குடியாத்தம் தொகுதி பக்கத்துல கேவிக்குப்பம் தொகுதி, குடியாத்துக்கு வந்து போயிட்டான். 169 பேர் இருந்தாங்க அவன் குடியாத்துக்கு வந்தபோது. 234 பலிக்கடா பலி கொடுக்க போறான் இந்த தேர்தலில். பல கட்சியிடம் 234 பலிக்கடா, 234 நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பல கட்சிகளிடம் பலி கொடுக்க போறான். நல்ல ரேட்டுக்கு விற்க போறான். இப்பயே ஒரு 20-25 வேட்பாளர்கள் வித்துட்டான். இது யாருக்குமே தெரியலையே. எப்படா ஆட்சிக்கு வர்றது? இந்த முறை 2.5% 3% வாங்கினா பெரிய விஷயம். இந்த 2026 சட்டமன்ற பொது தேர்தல் அடுத்து நம்ம சந்திக்க போறதுன்னா 6-7 மாசம் உள்ளாட்சி எலெக்ஷன் வரும். அதுல அவன் நிக்க மாட்டான், வேலைக்கு ஆகாது. என்ன சொல்றது? அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலில் அவன் வேட்பாளர் போட மாட்டான். போறான் சம்பாதிச்ச காசு. அவனும் கையல்வெளியும் 2 புள்ளிங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு கட்சின்னு வச்சுக்குவான் ஊரை ஏமாத்துறதுக்கு. ஒரு கட்சின்னு வச்சுக்குவான் ஊரை ஏமாத்துறதுக்கு. இவனை நம்பி ஒரு இளைஞர் கூட்டம் போகுது. எப்பா அந்த கருத்தரங்கெல்லாம் நடத்துறாங்கல்ல, இந்த யூடியூப் சேனல்ஸ், இந்த டிவி சேனல்லாம் கருத்தரங்கம் நடத்துறாங்க இல்ல, இந்த டிவி சேனல்லாம் கருத்தரங்கம் நடத்துவாங்க. அதுல அந்த நாம் தமிழர் பேசுறாங்க பாரு, விஷயத்தோட தான் பேசுறாங்க. நாம் தமிழர்
தைரியமா திமுக தேர்தல் அலுவலகம் தாண்டும் போது திமுக தேர்தல் அலுவலகத்துக்கு முன்னால கேக்குறாங்க, ஐயா டாஸ்மாக் கடை மூடுங்கன்னு. டாஸ்மாக் கடைன்னா டாஸ்மாக் கடையிலே வாழ்றவன் யாருன்னா அவன் சீமான் சாமான். அந்த பெண்களுக்கு தெரியல பாவம். அந்த அளவுக்கு ஒரு ஐடியாலஜியா, அந்த அளவுக்கு ஒரு கொள்கைவாதியா வராங்க, அவ்வளவு தில்லா பேசுறாங்க. ஆனா கடைசியில ஏமாந்து போயிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நடு ரோட்ல நிக்கிறாங்க. சீமான் சாமானுக்கு பின்னால் அவ்வளவுதான். எனவே தேர்தலில் நிக்கிறதுக்கு பல கட்சியிடம், குறிப்பாக பிஜேபி RSS இடம், முக்கியமான பிஜேபி RSS உடைய ஏஜென்ட் யாருன்னு கேட்டா சீமான் சாமான். முக்கியமான பிஜேபி RSS உடைய ஏஜென்ட் யாருன்னு கேட்டா அவன் சீமான் சாமான். இதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பதிவு எத்தனை பேர் பாப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப டேஞ்சரான பசங்க இவன். விஜய் எல்லாம் நம்ம ஒரு கணக்கே கிடையாது. நடிகர் விஜய் இருக்கா இல்ல, இந்த எலெக்ஷன் முடிஞ்சவன இருக்க மாட்டான். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 4ஆம் தேதி கவுண்டிங் முடிஞ்சவன இருக்க மாட்டான். அவன் ஓரளவுக்கு ஓட்டு வாங்குவான். அவன் ஒரு 3வது இடத்துக்கு திமுக கூட்டணி, அடுத்து அதிமுக கூட்டணி, 3வது விஜய் வருவான். அது அவன் எதிர்கட்சி தலைவரா தொடர்ந்து ரோட்டுக்கு வந்து அரசியல் களத்தில் இறங்கணும், வரமாட்டான். ஏதோ பெண்கள் கிட்ட ஒரு பேர் வாங்கணும், டிஜிபி ஆபீஸ் போயிட்டு வந்துட்டான். டிஜிபி ஆபீஸ் போயிட்டு வந்துட்டான், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டான். பெண்களை பத்தி தப்பா பேசுறாங்க கட்சி பெண்களை பத்தினு. அது இந்த எலெக்ஷன் நேரத்தில் பெண்களுக்கிட்ட ஒரு அனுதாபத்தை தேடணும்னு டிஜிபி ஆபீஸ் போயிட்டு வந்துட்டான். அதன் பிறகு அவன் அவன் 3வது இடத்துக்கு வந்து அவனே ஜெயிக்க மாட்டான், ஒரு ஓட்டு வாங்குவான், 3வது இடத்துக்கு வருவான். அந்த 3வது இடத்துக்கு வந்து நம்ம 2வது இடம் முதலிடம் வரணும்னா தெருவில் இறங்கி பயங்கரமா அரசியல் பண்ணணும். எதிர்கட்சி தலைவரா பண்ணுவானான்னு கேட்டா பண்ண மாட்டான். சோ நமக்கு விஜய் எதிரி கிடையாது. அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி கூட. அவருக்கு எதிர்கட்சி தலைவரா வந்தா அவர் தெரிஞ்ச ஆளுங்கட்சியா வரமாட்டோம். அது திமுக அதிமுக 2 கட்சி தான். அதுவே ஒண்ணு இல்லைன்னு அதிமுக அதே தேர்தலோட முடிய போகுது. ஆனா ரொம்ப டேஞ்சரான பர்சன் யாருன்னு கேட்டா அதை மறந்துடாதீங்க, சீமான் சாமான். அவன் ரொம்ப டேஞ்சரான பர்சன். அவன் சீமான் சாமான் ரொம்ப டேஞ்சரான பர்சங்க. அவங்க கிட்ட இருக்கிற இளைஞர்கள் உடனே வெளியேறுங்க. நீங்க திமுக தான் வரணும்னு நான் சொல்ல வரல. ஏன்னா கொள்கைவாதிகள் தான் அங்க இருக்கிறீங்க. நீ அங்க போகும்போது அவனுடைய கொள்கையை புடிச்சு போற. அதன் பிறகு அவன் பாடூஸ் பாஸ்டர்டு பொலிட்டிக்கல் பிம்ப் சீமான் சாமான் தெரிஞ்ச உடனே வெளியே வர. அவங்கிட்ட போவாத, யாரும் போவாதுந்தா எப்படி நம்ம இளைய தலைமுறை, நம் தமிழ் சமூகத்தின் இளைய தலைமுறையை வச்சு எப்படி சீமான் சாமான் காசு வாங்குறான்னு பார்க்கலாம். அந்த பிராடு பையனை தயவு செஞ்சு சீமான் சாமான யாரும் நம்பாதீங்க. நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். வணக்கம். குடியாத்தம் குமரன்.